எடுத்துக்கோங்க. போய் அந்த சுப்புலட்சுமி கிட்ட சொல்லிட்டு வாங்க. அவ கோழியை தூங்க வைக்கலன்னா நம்மளால தூங்க முடியாதுன்னு. உங்க கோழி சத்தம் போடுறத கொஞ்சம் நிறுத்தி வைங்க. என் கோழி உங்க அம்மா மாதிரி ஒண்ணும் மௌன விரதம் இல்ல. அது கூவிட்டே தான் இருக்கும். ஐயோ, உன் கோழியோட கொக்கரக்கோ சத்தத்தால இந்த பகுதியில யாராலையும் நிம்மதியா தூங்கவே முடியல. ராத்திரில நாங்க ஊள விட்டா மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ என் கோழி கூவுறதால மட்டும் உங்களுக்கு தூக்கம் போயிடுச்சோ? உன் கோழி குடுக்குற சத்தத்தோட தொல்லை தாங்க முடியாம தெருநாய்களே தெரிச்சு ஓடிடுச்சு. பாரு, உன் கோழி மட்டும் அமைதியா இல்லன்னு சொன்னா அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவேன்? உன்னோட கோழி அப்படியே அறுத்து தின்னு ஏப்ப விட்டுருவேன். சொல்லிட்டேன். கேட்டீங்களாமா? 2 கடவுள் பேரை வச்சிருக்கிற உங்க பையன் கோழியை சாப்பிடுறத பத்தி பேசிட்டு இருக்கான். துஷ்டனே, பாவியே, அபஷ்டு, ராட்சசனே. கொரனாக என்னோட கோவம் அம்மா வருது. இவன் சின்ன வயசுல இருந்து எந்த பக்கம் பார்த்தாலும் ரொம்ப உத்து பாப்பான். உங்களுக்கு அப்பவே இவன் மேல சந்தேகம் வந்ததா? ஏன் இப்படி குதர்க்கமா யோசிக்கிற? அது வெறும் சாதாரண கோழி தானே. அழகிய பெண் பதுமை இல்ல. ஒருவேளை அழகான பொண்ணா இருந்திருந்தா? அடடா, எந்த விஷயத்தோட கொண்டு போற? நான் எங்க கொண்டு போறதா இருந்தா என்ன? நீங்க தான் கோழி சாப்பிடுறத பத்தி பேசுனீங்க. அழகான பொண்ணை பத்தி கூட இப்ப பேசுனீங்க. இனிமே இந்த வீட்ல சாப்பிடுற என்ன இருக்கா இல்லையா? அம்மா தாயம்மா நிச்சிடுமா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். உங்களை கிட்ட வாயை கொடுத்து இது வரைக்கும் தப்பிச்சிருக்கேன். நான் சொல்லு.